சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. ஜெயக்குமாருக்கு சீட்டு கிடையாதா? அதிமுகவில் பெரும் பரபரப்பு, அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் காலமானது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலை அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு இந்த தடவை சீட்டு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அதிமுக இந்த தடவை வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட வேண்டும், திமுகவுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியானது பிளவுபட்டிருக்கிறது. 4-3 கட்சிகளாக பார்த்தீங்கன்னா உடைந்திருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கியிருந்தார். அதாவது அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் பாதி பேரை அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இன்னொன்று ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தலைமை விவகாரம் படித்தா வெடிச்சு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு சிலரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பக்கம் நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இருந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் பாதி பேர் அவங்க பக்கம் எடுத்து போயிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் வெல்ல வேண்டுமென்றால் ஒரு வலுவாய்ந்த கூட்டணி வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவாய்ந்த வேட்பாளர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நபர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துட்டு இருப்பதாகவும், பழையவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை சீட்டு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜெயக்குமார் அவர்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று இப்போ தாவேக்காவில் போய் இணைந்திருக்காருல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதோடைய அவருடைய மகனுக்கு ஜெயவர்தன் அவர்களுக்கு ஒன்றா சீட்டு இருக்குது, ஆனால் ஜெயக்குமாருக்கு சீட்டு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியுமோ அதை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் தற்பொழுது யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.